ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். கண்களை திறந்தார். அவன் கண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம். சீரியா தேசம் ஒரு பரந்த தேசம். இஸ்ரவேல் தேசத்திற்கு எப்பொழுதும் கண்ணியாக இருந்து கொண்டிருந்த ஒரு தேசம். அங்க பெனதாத் என்கிற ராஜ்ய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது இந்த இஸ்ரவேல் தேசத்து மேல போர் தொடுத்து இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய தேசமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே அவன் முயற்சிகளை ஏறெடுக்கிறான். ஆனால் அவனுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியில போய்விடுகிறது. இஸ்ரவேலின் ராஜாவை பிடிச்சிட்டா அந்த தேசம் முழுவதையும் நாம் கட்டிக்கொள்ளலாம் என்று கங்கணம் தீட்டிக் கொண்டு அவன் தன்னுடைய மந்திரிகளோடு கூட ஆலோசனை பண்ணுகிறான். இந்த இடத்துக்கு போவோம், இந்த இடத்துல போயிட்டு இப்படி பாளை இறங்குவோம், அங்க வருகிற அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜாவை கைது செய்து விடலாம், இப்படி என்று பல விதங்களிலே அவன் திட்டம் தீட்டுகிறான். ஆனால் எல்லா திட்டங்களும் பொய்த்து போய் விடுகிறது. இப்போ இந்த பெனதாத்துக்கு ஒரே கஷ்டம். நான் இவ்வளவு சீக்கிரட்டா பிளான் பண்றேன், ஆனா அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் இப்படி பிளான் பண்றதெல்லாம் எப்படியோ தெரியுத எப்படி அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்துல தன்னுடைய மந்திரிமார்கிட்ட கேட்கிறான். நம்மிடமிருந்து யாரோ ஒருத்தன் இங்க இருந்து செய்திகள் எல்லாம் அங்க கடத்துறான், இப்படிதான் அந்த இஸ்ரவேல் ராஜா தன்னை தப்புவித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மந்திரி சொல்லுகிற, ராஜாவே, நீங்க நினைக்கிறதை போல நம்மிடம் இருந்து யாரோ ஒருவர் அங்க ஸ்பையா வேலை செய்யல. ஆனா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் எலிசா. அவருக்கு நீர் உமது பள்ளி அறையில், உமது படுக்கை அறையில் நீர் தீர்மானிக்கிறதையும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கணமே அவன் சொல்ற, அப்படி என்றால் உடனடியாக இராணுவத்தை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இரவோடு இரவாக அந்த எலிசாவை கைது செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய முழு இராணுவத்தையும் அனுப்புகிறான். இரவோடு இரவாக இந்த எலிசா தங்கியிருந்த தோத்தான் என்கிற அந்த பட்டணம் முழுவதும் சீரிய இராணுவமயமாக்கப்பட்டு விட்டது, முற்றுகை போடப்பட்டு விட்டது. இப்ப யாரும் வெளியே போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. அதிகாலையில் இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் எழும்பி கடமைகளை செய்வதற்கு வெளியே வருகிறார். வந்து பார்த்தா அந்த தோத்தான் மலையை சுற்றிலும் குதிரைகள், ரதங்கள், படை வீரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரே பயம். 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா அந்த 15ல இருந்தே, அப்பொழுது வேலைக்காரர் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று சொல்லி அவன் பயத்தோட ஓடி வருகிறார். எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படி என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலிசாவுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் மிகவும் பிரகாசமாக இருந்தது. ஆனால் அவரோடு கூட இருக்கிற வேலைக்காரனாகிய கேயாசி, இந்த கேயாசி தான் அடுத்தது ஒரு தீர்க்கதரிசியாக வர வேண்டும். ஒரு பயிற்சி தீர்க்கதரிசி என்று சொல்லி கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு ஜூனியர் தீர்க்கதரிசி. வேதம் அவனுக்கு வேலைக்காரன் என்றுதான் அழைக்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்படாததினாலே வெளிப்பிரகாரமாக இருக்கிற அந்த சேனைகளை, குதிரைகளை, ரதங்களை, வீரர்களை பார்த்து, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம், தப்பிப்பதற்கு வழி இல்லையே, மாட்டிக்கொண்டோமே, இதோடு நம்ம கதை முடிஞ்சது என்று சொல்லி அவன் அலறி அடித்து ஓடி வரும் பொழுதுதான் ரொம்ப நிதானமாக அவர் பதில் சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா இவங்களோடு கூட யார் இருக்கா? யாருமே இல்லை, யாருமே கிடையாது.
இந்த வயதான எலிசாவும் இந்த வாலிபனான கேயாஸ் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்லுகிறார், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். இதை எதை வைத்து எலிசா சொல்லுகிறார்? தங்களோடு கூட பரம சேனை இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய கண்களினாலே பார்த்ததினாலே தைரியமாக சொல்லுகிறார், அவரோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். சில நேரங்களில் சில ஆண்டோடைய பிள்ளைகள், எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, ஒரு நாள் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், உறவினர்கள் இல்லாமல் இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காத தேவதூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா.